ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைட் அண்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான நூடுல்ஸை விட டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். நான் இதை குக்கரில் வேக வைக்கிறேன். அதுக்கு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நான் குக்கரில் 5 விசில் வர்றது வரைக்கும் இதை வேக வச்சுருக்கிறேன். விசில் எல்லாம் இறங்கின பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் எடுத்துடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் மேஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இது கூடவே நான் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை பிசைந்து விடுறேன். ரொம்ப நிறைய தண்ணீர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணீர் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஃபஸ்ட்டு பிசைந்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைந்து எடுத்தாச்சு. 1/4 கப்பை விட குறைவாக தான் எனக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. இனி நம்ம இதிலேருந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சைஸில் நான் பால் உருட்டி எடுத்துக்கிறேன். இதே போல் எடுத்த பிறகு நம்ம ஒரு பாட்டிலோட வாய் வச்சு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள், அழகான தொப்பி ஷேப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதே போல் எல்லா உருண்டையுமே பாட்டிலோட வாய் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா உருண்டையுமே இதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம இதை லைட்டாக வேக வச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணீரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் தான், வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் இது தண்ணீரில் வைக்கணும்னு தேவையில்லை. 2 நிமிடம் இது தண்ணீரில் இருந்தாலே போதும். சைஸ் கொஞ்சம் பெருசாகிடும். 2 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், எல்லாம் சூப்பராக வந்துடுச்சு. இனி நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்த பிறகு நம்ம தண்ணீர் விட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். அப்போ தான் இதுக்கு மேலே கம் போல் வரும், அதெல்லாமே போயிடும். பாருங்கள், எல்லாமே தண்ணீர் விட்டு அலசி நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது. மேலே எந்த பிசுபிசுப்புமே இல்லை, கம் எல்லாமே போயிடுச்சு. அடுத்து இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த டைம் இதில் கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம இதில் லைட்டாக தாளித்து சேர்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பொடியாக நறுக்கி பூண்டு எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் நம்ம இதை எண்ணெயில் பொரிக்கணும்னு தேவையில்லை. இந்த பூண்டெல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் கிட்டத்தட்ட பாஸ்தா போலவே இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணலாம். இல்லைனா நம்ம இதை குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியாக சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.